அதாவது மொழிப்பற்று தான் மிகப்பெரிய அளவில் ஒரு எதிர்ப்பை கொடுக்கும் என்பதற்கு தமிழ்நாடு மிகப்பெரிய உதாரணம். இதற்கான வரலாறு நமக்கு ஒரு 80 ஆண்டுகால வரலாறு இருக்கிறது. 1937 பெரியார் முன்னெடுத்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் பின்னாடி 60களில் எத்தனை தீயை பற்ற வைத்தது, எவ்வளோ எதிர்ப்பை கொடுத்தது. அந்த மொழி அரசியல் தமிழ்நாட்டுடைய அந்த ஆட்சி மாற்றத்திற்கே காரணமாக இருந்ததெல்லாம் பார்த்தோம். காங்கிரஸை தூக்கி இருந்ததற்கு காரணமே மொழி அரசியல் தான். சொல்லப்போனால் 67 திமுக ஆட்சி அமைப்பதற்கு எரிபொருளாக இருந்தது மொழி அரசியல் தான். அதுக்கப்புறம் தான் இருமொழி கொள்கையை பேரறிஞர் அண்ணா தமிழகத்தில் ஒரு சட்டமாகவே ஏற்றியதை பார்த்தோம். இன்று வரை மொழிக்கு என்று உறக்க குரல் கொடுக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. இன்றைக்கும் இந்தியை திணிக்கின்ற ஒரு 75 ஆண்டுகால சுதந்திர வரலாற்றில் ஒன்றிய அரசுகள் தமிழ்நாட்டில் இந்தியை திணிக்கவே முடியல. அதுதான் வரலாறு. அப்போ ஒரு மொழி அரசியல் என்பது ஆட்சி மாற்றத்தை கொடுக்கும் என்பதற்கு தமிழ்நாடு மட்டுமல்ல, உலகில் பல்வேறு உதாரணங்கள் சொல்ல முடியும். இந்தியா பாகிஸ்தான் பிரிந்த பிறகு பாகிஸ்தான் பங்களாதேஷாக பிரிந்ததற்கு காரணமே மொழி அரசியல் தான். வங்காளத்தில் உருது மொழியை திணித்தார்கள் என்று சொல்லித்தான் பங்களாதேஷில் அப்பொழுது, அதாவது கிழக்கு வங்காளத்தில் இருந்த அந்த வங்காள மக்கள் வங்காள மொழிக்கு ஆதரவாக எங்களுடைய மொழி வங்காளம், நீங்கள் உருதை திணிக்கிறீர்கள் என்று கொதித்தெழுந்து நாட்டையே பிரித்தாங்க. வங்காளம் என்ற ஒரு நாடு பங்களாதேஷாக மாறிய வரலாறும் நம்ம பார்த்தோம். இப்போ மொழி அரசியல் உலக அளவில் எப்பொழுதுமே ஒரு பவர்ஃபுல்லான வெப்பன் அப்படி தான் சொல்லணும்.